applicants onto the award. Also, I would like to invite you to deliver a speech. Academy Beauty Center நிறுவனத்தின் ஸ்தாபகர் அதன் உரிமையாளர் முனா அவர்களே மற்றும் இங்கே கூடியிருக்கின்ற அதிதிகளே, இங்கே விருதுகளை பெற வந்திருக்கின்ற மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். உண்மையில் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. கிழக்கு மாகாணத்தில் இருந்து அவர் உரையாற்றும் போது கூறினார், மிகுந்த சிரமங்களுக்கு மத்தியிலே இந்த விழாவினை நடத்துவதாக, முன்னரும் ஒரு தடவை நடத்த ஏற்பாடுகள் செய்து அது தடைப்பட்டதாகவும் கூறினார். உண்மையிலே மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. அவர் இந்த விழாவை விடாமுயற்சியாக எடுத்து இங்கே வந்து இந்த PMACயை சென்று கொழும்பிலே மிகவும் பிரபலமான ஒரு மண்டபத்திலே, பண்டார் நாயக்கா இன்டர்நேஷனல் மெமோரியல் ஹால் என்பது மிகவும் பிரமாண்டமான ஒரு மண்டபம். இந்த மண்டபத்திலே வந்து இந்த விழாவினை நடத்துவதற்கு அவர் துணிச்சலாக எடுத்த முயற்சியை நான் பாராட்டுகின்றேன். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. என்று சொன்னால் அவரை அந்த மாகாணத்திலே நடத்த விடாமல் அல்லது சற்று கடினமான பிரயோகங்களை பிரயோகித்து அவரை காயப்படுத்தியுள்ளார்கள் என்பதை அவரது வார்த்தைகளில் இருந்து அவதானிக்க முடிந்தது. நீங்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 2 தினங்களிலே தினகரன் பத்திரிகையிலே வெளிவருகின்ற முழு பக்கத்திலான உங்களது படங்களை பிரசுரிக்கின்ற போது அங்கே உங்களுக்கு இடையூறு விளைவித்தவர்கள், உங்களுக்கு இடைஞ்சலாக இருந்தவர்களுக்கு அவற்றை காட்டுங்கள். நாங்கள் எங்களது மாகாணத்தில் அல்ல கொழும்பிலே சென்று PMACH மண்டபத்திலே இந்த மாபெரும் விழாவினை நடத்தி இருக்கின்றோம் என்ற ஒரு பெருமையாக கூறிக்கொள்ளக்கூடியதாக நாங்கள் உங்களுக்கு அந்த பிரச்சாரத்தை தருவோம் என்று கூறிக்கொண்டு, உண்மையிலே வாசித்தவர்களை பாராட்ட வேண்டும். அவரது முயற்சியால் தான் இந்த தடைப்பட்டிருந்த இந்த பயணம் வெற்றிகரமாக என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவர் உண்மையிலே கொழும்பிலே மட்டுமல்ல, கட்டார் நாட்டிலே மிகவும் ஸ்கை நிறுவனத்தை நிறுவி அங்கே இலங்கையிலே இருந்து செல்கின்ற பல கலைஞர்களை, எழுத்தாளர்களை ஊக்குவித்து வருகின்றார். கடந்த வருடம் அவரது ஸ்கை விருது விழாவிற்கு நானும் சென்றிருந்தேன். கட்டாரிலே இந்திய தூதரக அதிகாரிகள், இலங்கை தூதரக அதிகாரிகள் என பலரையும் அழைத்து அங்கே வாழ்கின்ற இலங்கை இந்திய கலைஞர்களை அவர் மிகவும் சிறப்பாக கௌரவித்திருந்தார். எனக்கு அதிலே கலந்து கொள்ளும் வாய்ப்பு எனக்கும் திரு ஹாசிம் உமர் அவர்களுக்கு கிடைத்திருந்தது. ஆகவே அவரை சரியான ஒருவர் தான் முனா அவர்கள் சரியான ஒருவரைத்தான் தெரிவு செய்திருக்கின்றார். ஆகவே உங்களது அடுத்த வருட விழாவை இந்த மண்டபத்திலே நடத்த வேண்டும் என்று உங்களுக்கு வாழ்த்து கூறிக்கொண்டு, இன்று இங்கே விருதுகளை பெற வந்திருக்கின்ற மாணவர்கள், அவர்களது பெற்றோர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இங்கே இப்போது வருகை தந்திருக்கின்றார் மேகலா அவர்கள். உங்களுக்கு தெரியும், மாற்று மோதிரம், அருந்ததி மாற்று மோதிரம் என்ற நிறுவனத்தை கடந்த பல வருடங்களாக நடத்தி வருகின்றார். பல விழாக்களை நடத்தியிருக்கின்றார். நேற்று மாலை கொழும்பு வெள்ளவத்தை சஃபியர் ஹோட்டலிலே நானும் சென்றிருந்தேன். அவர் இங்கே வந்திருக்கின்றார். அவரது தலைமையிலே மாபெரும் பியூட்டி குயின்கள் பங்கு பெற்றிய ஒரு மாற்று மோதிரம், அதாவது சிங்கள கலைஞர்கள் கூட பங்கு பெற்றிய ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனை முடித்துக் கொண்டு நான் கோல்பேஸ் ஹோட்டலுக்கு சென்றிருந்தேன். அங்கே உங்களுக்கு தெரியும், இந்திய நடிகை மீனா அவர்கள் வந்திருந்தார். அங்கே பல கலைஞர்கள், எழுத்தாளர்கள் பலரும் கௌரவிக்கப்பட்டார்கள். அங்கே நீங்கள் போட்டுகின்ற வாசித்தவர்கள் அங்கே சிறந்த ஊடக விருதுக்கான மாபெரும் விருதினை பெற்றிருந்தார். ஆகவே இவ்வாறு கலைகள் எல்லா இடத்திலும் வளர்ந்து வருகின்றன. அவற்றை நாங்கள் வளர்க்க வேண்டும். முனா அவர்கள் தெரிவு செய்த இந்த பியூட்டி கல்ச்சர் மேலும் வளர வேண்டும். அது கிழக்கு மாகாணத்துடன் மட்டுப்படுத்தாமல் இலங்கை கூறாகவும் செய்ய வேண்டும். அது அடுத்த நிகழ்ச்சியை நீங்கள் அருந்ததி நிறுவனத்துடன் இணைந்து செய்யலாம். அதற்கான ஏற்பாடுகளை அவரும் செய்வார், நீங்களும் துணையாக இருந்து செய்யலாம். அவரது மாபெரும் நிகழ்வு 26ஆம் தேதி சென்னையில், இந்தியாவில் சென்னையிலே நடைபெற இருக்கின்றது. ஆகவே இலங்கையில் மட்டுமல்லாமல் இந்தியா சென்றும் அந்த கலைகளை வளர்க்கின்ற அவர்களை பாராட்ட வேண்டும். அந்த அளவுக்கு முனா அவர்களும் மேலும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று வாழ்த்து கூறிக்கொண்டு, மாணவர்களுக்கு திரும்ப நன்றிகளை
வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.